கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து வருகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து ராஜா ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்தார். அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்றார். அதுக்கு அஸ்திவாரம் என்ன? இயேசு கிறிஸ்து ராஜா சொல்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நான் மற்ற ஊர்களிலும் போய் பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்றார். எல்லா ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும். என்ன பிரசங்கிக்க வேண்டும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும் என்றால் நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயமா இருக்க வேண்டும், பரிசுத்த இருதயமா இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம கர்த்தருடைய வருகையில காணப்பட முடியும். நம்மளோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நமக்காக தேவகுமாரனாக வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படிக்கு நமக்காக வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக வந்தார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, தலைமுறை சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். பரலோகத்துக்கு சொந்த பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது புத்திர சுவார்த்தின் ஆவியை தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன், இதற்காகவே என்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கிற ஒரு திருநெல்வேலி, உடனே எனக்கு என்ன வார்த்தை வரும்? திருநெல்வேலியில் உள்ள காரியத்தை பேசுவேன். இப்போ நான் மெட்ராஸில் இருக்கேன், உடனே எனக்கு என்ன வரும்? மெட்ராஸில் உள்ள காரியத்தை பேசுவேன். இப்போ நானே வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? அங்குள்ள காரியத்தை தெரியும். ஆனால் இயேசுக்கு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம், அவர் எங்கேருந்து இறங்கி வந்தார்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தர்லி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தம்முடைய சொந்த குமாரன்
பரலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். எதுக்கு? அங்குள்ளதை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க எல்லாம் நித்திய ஜீவனுக்கு வரணும், நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். தேவனுடைய ராஜ்யம். அப்ப இங்குள்ளதே அவர் பேசல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். இன்று யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே மனம் திரும்பும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ, நம்ம குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். எப்பொழுது மீட்டெடுக்கிறார்? நானும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தானே, என் வாழ்க்கையிலும் எத்தனையோ குறைகள் இருந்துச்சு. மனம் திரும்பும் போது மீட்டெடுக்கிறார். கர்த்தரோட கிருபையினாலே கிருபையினாலே கிருபையினாலே. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில எத்தனை குறைகள் என்பதை வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப முழு பைபிள்ல நம்ம எதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம மனம் திரும்பணும், நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இந்த பூமியில ஒரு 70-80 வருஷம் நம்ம வாழ போறோம். அதுக்கப்புறம் நமக்கு நித்திய காலமாக நாம் அவரோடு வாழ வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்திலே, அது வீண் வார்த்தையா இருக்கலாம், சிந்தனையில ஒரு காரியமா இருக்கலாம், கண்கள்ல ஒரு காரியமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், அது பாவ காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். சில குடும்பத்துல மதுபான அடிமைம்பாங்க, சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, சில குடும்பத்துல உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல போய் அடிமையா இருப்பாங்க. கஞ்சா பழக்கம், போயில்லை, ஏதோ ஒரு பாவத்துல அடிமையா வளர்ந்துட்டு இருப்பாங்க. மனம் திரும்புங்கள். ஒரு மனுஷன் மனம் திரும்ப ஆரம்பிச்சாச்சுனாலே அவனோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது பிதாவின் சித்தம். ஒரு மனுஷன் பாவத்துல அடிமையா இருக்கிறானா, அந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மனம் திரும்பும் போது தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறார்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் வியாபாரி அப்படிமே. அதை ஏன் லைட்டா சொல்லுவேன் அப்படின்னா, வியாபாரத்தை பத்தி தெரியும், கையில பைபிள் எடுத்து வாசித்தா தெரியாது. அதுலயும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நான் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், 11 வயசுல. கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. ஆனா எழுத்து கூட்டி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, பல மணி நேரம் உட்காந்து வாசிக்கும் போது என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பலன்னா நான் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஏன்னா நான் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் இருளை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையிலே அக்கிரமம், பாவம், தலைமுறை சாபம், விக்கிரத்துல இருந்தேன். பாவ அடிமையில ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுல பிரதான பாவின்னு சொன்னது போல நான் பிரதான பாவி. ஏன்னா எனக்கும் கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கும் புரியாது. சிலவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க பைபிள் எடுத்து வாசித்தா புரியும். பைபிள்ல சட்டம் இப்படி போட்டிருக்கு, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுலயாவது புரியும். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு டோட்டல் ஜீரோ, டோட்டலா தெரியாது. பைபிள் வாசித்தா எதுவுமே புரியாது. பைபிள் வாசித்தா எனக்கு எப்படின்னே தெரியாது. கர்த்தருடைய கிருபையினாலே 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 எழுத்து கூட்டி வாசிக்கும் போது வேத வசனங்களை தியானிக்கிற கிருபையை கொடுத்தார். வசனத்தை வாசிக்கும் போது தெரியுது, என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இல்லை. நானும் அக்கிரமத்தில் இருந்துட்டு இருக்கேன், பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். அப்ப என் வாழ்க்கையில நான் என்னென்ன காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கு என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வேதத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி வாசிக்கும் போது தெரிஞ்சு எத்தனையோ காரியத்திலே
குறைகள் இருக்கு. அப்ப நான் இன்னும் முழுசா மனம் திரும்பணும். இன்னும் என்கிட்ட என்னென்ன பாவம் இருக்கு, இன்னும் என்கிட்ட என்னென்ன காரியம் இருக்கு. பேசுற சில வார்த்தையில கூட பாவம் வந்துருது. கண்ணில் பார்க்கறதுல பாவம் வந்துருது, சிந்தனையில பாவம் வந்துருது. அப்ப பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பட்டியலே வருது. நான் எல்லாவற்றிலும் மனம் திரும்பி தேவனோட சமூகத்திலே காத்திருந்து என்கிட்ட உள்ள குறைகளை மன்னிங்கப்பா. இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில ஹையஸ்டான ஜெபம் எப்படிமா இருக்கும்? பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க. இப்படிதான் ஜெபிக்கிற பழக்கம். இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, பிறக்கும் போதே நான் நீதிமான் கிடையாது, வளரும்போது நான் நீதிமான் கிடையாது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டா மட்டும்தான் நீதிமான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, இன்னைக்கு சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போய் சேர முடியும். எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ என்னையும் சேர்த்தான், என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக், முடிவு புரிந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று போட்டு, முடிவு புரிந்த நிலை நிற்கணுமா, அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு. அப்ப நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் சமாதானம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் நித்திய ஜீவன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இன்று நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதனுடைய முதல் ஸ்டெப் மனம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா ஏன் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுப்பா, அதை ஏன் அழகா சொல்லி தரேன் அப்படின்னா, நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனுடைய மகிமை இழந்து போகிறார்கள். இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார். பாவ அடிமையில வாழுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் மீட்டெடுக்க தேவகுமாரன் வந்தார். இருளில் ஜனங்களை விடுதலை செய்ய என் இயேசு கிறிஸ்து ராஜா பெரிய ஒளியாக வந்தார். எத்தனையோ வசனம் இருக்கு. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பரலோக ராஜ்யம். அப்ப மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் பக்கத்துல வருது. நான் மனம் திரும்பாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கும் பரலோகத்துக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. இன்னைக்கு நான் செத்து போயிட்டேன், இன்னைக்கு என்னுடைய மரணமா இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என் இருதயத்துல ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ, துர்குணமோ, அசுத்தமான காரியமோ எதுவா இருந்தாலும் எதுவுமே இருந்தாங்க பரலோகத்துல போக முடியாது. நான் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து என் பாவத்தை நீ மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து, ஐயோ நான் இப்படி பாவத்துல இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, நான் துணிகரமா வாழ்ந்துட்டேன், நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு, அதாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லாரும் கழுவப்படணும். இந்த வருஷம் நம்ம டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நம்ம இந்த வருஷம் கொண்டாடும் போது
எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்திலே கோபமோ, எரிச்சலோ, பகையோ, வைராக்கியமோ, விரோதமோ, மாம்சக்கிரிய ஒரு 17 கேரக்டர் இருக்கு. விக்கிரத்துல அடிமையா இருப்பாங்க. உலகத்துல எத்தனையோ காரியத்துல அடிமையா இருப்பாங்க. அந்த அடிமையிலிருந்து நான் இந்த பாவத்துல இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். என் வாழ்க்கையில நான் இப்படிதான் ஜெபம் பண்ணேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு எல்லாம் இருக்கு. பாவத்தை மன்னிக்கிறார். அதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மனம் திரும்பும் போது பாவத்தை மன்னிக்கிறார். யாரெல்லாம் இந்த காலவேளையிலே இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உள்ள காரியம் என்ன அப்படின்னா, நான் மற்ற ஊர்களிலும் தேவனோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். எதற்காகவே? தேவனோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம போற வழி என்ன அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப 2 வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். எதற்காக? மனம் திரும்பணுமா? ரவிராஜா இருந்தாலும் மனம் திரும்பினா மட்டும்தான், என் பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் பரலோக வாசல் கிட்ட போக முடியும். அப்படி இல்லைன்னா அங்க உள்ள போக முடியாது. இதுதான் ரகசியம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் தெரியும், அவங்க இதயத்துல மனசாட்சி சொல்லும், நீ இந்த இடத்துல குறையா இருக்குல்ல, நீ இந்த இடத்துல இப்படி இருக்கிறல்ல, ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டால் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். பைபிள் ஃபுல்லா நான் வாசித்து பார்த்ததில்ல, எனக்கு பிடிச்ச வசனம் எது தெரியுமா? மனம் திரும்புங்கள். அப்ப என் வாழ்க்கையில் நான் எதை முதல்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் பாவியா இருக்கிறேனப்பா, நான் பரலோகத்தில் வரேன்னு சொல்லி ஆசைப்படுறேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டால் தான் நீதிமான். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டால் மட்டும்தான் நீதிமான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ, நம்ம வாழ்க்கையில இந்த 12 மாசம் எப்படி இருந்துச்சு, நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரை எப்படி இருந்தோம், எங்கேயாவது ஒரு காரியத்திலே ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறக்கு 1000 காரியம் இருக்கும். என் வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சுப்பா. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்த ஒரு மனுஷன். நான் நிறைய நேரத்துல யோசிப்பேன், கர்த்தருக்கா ஊழியம் சொல்லி ஆசைப்பட்டேன், என்னை முழு நேரமா அபிஷேகம் பண்ணினார். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி சேனல்ல முழு நேர ஊழியம். கர்த்தருக்காக எப்படியாவது ஓடன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் ஒரு 6ஆம் கிளாஸ்லயே வேலைக்கு போனாள். ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பைபிளுடைய சட்டம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. அதனுடைய அஸ்திபாரமே மனம் திரும்புங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் அந்த மனிதன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்.
இன்று நம்ம வாழ்க்கையில் அந்த ஜெபம் தேவை. பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. நம்ம அக்கிரமத்தை, நம்ம பாவத்தை, நம்ம தலைமுறை சாபத்தை சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரோட இரத்தத்தினாலே கழுவப்படும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அதிகால வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். அவர் இரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பைபிள்ல ஒரு முக்கியமான வசனம். என் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் என்று நான் யோசித்து பார்க்கும்போது எல்லாமே கையில பைபிள் எடுத்த வாசித்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. சில குடும்பத்துல புதுசா இணைந்துட்டீங்க, அதிகமா பைபிளை வாசிங்க. பைபிளை வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில கோபமோ, எரிச்சலோ, கசப்போ, வெறுப்போ, பகையோ, சில குடும்பத்துலலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் குறைகள், குற்றங்கள் இருக்கோ அது எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றீங்கப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் மாசத்திலே, டிசம்பர் மாசத்திலே எங்களை தாழ்த்தீரோம்ப்பா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் சர்ச்சில் இருக்கணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்கப்பா. கர்த்தர் பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளைக்கான சிறு கிருபைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திரோப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போன பாவியை மீட்டெடுக்க தேவ குமாரனா வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவ குமாரனாக வெளிப்பட்டீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிப்பீங்களாப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான வாழ்ந்த வாழ்க்கை, அது எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவன் தருவீங்களாப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. எங்க பாவத்தை மன்னிங்கப்பா, எங்க அக்கிரமத்தை மன்னிங்கப்பா.
எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தா அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. நாங்கள் முழுசா மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய மகிமையினாலே மூடுங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க ஆத்துமாவை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். மனம் திரும்புங்கள்னு சொன்னீங்க ராஜா. இன்னும் எங்கள்கிட்ட என்னென்ன பாவம் இருக்கும் அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைலாம் மாறணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்திலும் சிலுவையில சுமந்தவரே, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி மாறணும்ப்பா. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பத்தினுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. பரிபூர்ணமாக ஆசிரியங்கப்பா. சகல குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல தாழ்த்துனாங்கப்பா. அந்த குடும்பத்தை அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்த கிருபைக்காக உண்மை நன்றி எடுத்து சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. கற்பத்தனிக்கா ஜிபினா கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்குங்க தாயம்பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அப்பா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவியை கட்டிடுங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பாரா என்று ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கும் எல்லாமே மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வியாபாரம் பார்க்குங்க, விவசாயத்துக்கு போறாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இன்னும் காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேல் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துருங்க. கடனில் கஷ்டப்படுறவங்க, உபத்திரத்தில் இருக்காங்க, பாடுகள் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போன நிலைமையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பண தேவையோடு ஜெபிக்கணும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்க. சில குடும்பத்தில் வியாபாரத்தில் நஷ்டம், புதுசாக தொழில் பண்ணணும். சில குடும்பத்தில் வீடு கட்டுற தடை. சில குடும்பத்தில் இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முடிவு புரிந்தும் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. விசேஷமா ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்பா உம்முடைய பாதங்களை தாழ்த்திரும், உம்முடைய பாதங்களை தாழ்த்திரும், உம்முடைய பாதங்களை தாழ்த்திரும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்பா நாங்கள் ஆலயத்துக்குள்ள போகணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க.
உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மிஷனரி மாதிரி ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய தேவைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும். இந்த நாளை விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. தடைகளை நீக்கி போடுங்க. உங்க கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ளே எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில என்னென்ன குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்கோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த மாதம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.